ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு திகிலான ஒரு ஸ்டோரியோட தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் கோயம்புத்தூரில் இருக்க ஒரு காலேஜில் ஒரு 5 மாணவர்களுக்கு நடந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து துடியலூர் போகிற வழியில் ஒரு காலேஜ் இருக்குங்க. அந்த காலேஜில் கார்த்திக் அப்படிங்கிற பையன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்காக அப்போ தான் புதுசாக போகிறாங்க. அவன் சேலத்தில் இருக்கிறதுனால ரெகுலராக காலேஜுக்கு வந்துட்டு போக முடியாது அப்படிங்கிற காரணத்தினால தான் அவன் அங்கேயே ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்குன்னு தனியாக ஒரு ஹாஸ்டல் இருக்குங்க. அந்த ஹாஸ்டலில் இவனும் ஜாயின் பண்ணிட்டான். இவனுக்கான ரூமும் அவங்க கொடுத்துட்டாங்க. பொதுவாகவே காலேஜ் ஹாஸ்டல் அப்படின்னா அந்த ரூமில் 5 பேர் இல்லைன்னா ஒரு 4 பேர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மேனேஜ்மெண்ட்டோட ரூல்ஸு. அதே மாதிரி தான் கார்த்திக்கோட ரூமில் மொத்தமாக ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர்த்தில் ஒரு பையன் மதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் கார்த்திக்கோட க்ளோஸ் ஃப்ரெண்டாகிடுறான். இந்த மாதிரி காலேஜ் ஜாயின் பண்ணதுலேருந்து 1 மாதம் ஆயிடுச்சுங்க. காலேஜ் லைஃப்லாம் ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு அப்புறமா தான் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குதுங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கோட ஹாஸ்டலும் சிவில் இன்ஜினியரிங்கோட ஹாஸ்டலும் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இப்படி கார்த்திக்கோட ரூமில் இருந்து பார்க்கும்போது சிவில் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவுமே நல்லாவே தெரியும். அந்த மாதிரி அன்னைக்கு காலையில் கார்த்திக்கும் மதனும் சரி காலேஜுக்கு கிளம்பிட்டு சாப்பிட்றதுக்காக மெஸ்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்போது அவங்க ரூம்லேயே அவங்களோட பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த பிளேட்டையும் எடுத்துகிட்டு கிளம்பி வெளியே வராங்க. வெளியே பார்க்கும்போது தான் அவங்களோட ரூமுக்கு முன்னாடி இருக்க அந்த சிவில் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ரூமுக்கு முன்னாடி பசங்க ரொம்ப கூட்டமாக நின்று எதையோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. இவங்க அதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு தெரில, இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டு எல்லாம் அவங்களோட ரூம்லேயே வச்சுட்டு கிளம்புறாங்க. இவங்க படிக்கட்டில் இறங்கி அந்த காம்பவுண்டு ஃபுல்லாக சுற்றி போகணும் அப்படின்னு சொல்லி அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கோட பில்டிங் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து சிவில் இன்ஜினியரிங்கோட ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் பாலம் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வழியாகவே இவங்க 2 பேரும் ரொம்ப வேகமாக அந்த ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போது அங்கே நின்றுட்டுருக்க எல்லா பசங்களையுமே தள்ளி விட்டுட்டு இவங்க 2 பேரும் முன்னாடி போய் பார்க்குறாங்க. முன்னாடி போய் பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்குங்க. அந்த ரூமில் ஒரு பையன் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தான் கார்த்திக் திட்டாரு, ஏன்டா எல்லாம் இப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, அவனை போய் தூக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போய் அவனோட காலை பிடிக்கிறாங்க. காலை பிடிச்சி தூக்குறான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு மதனை கூப்பிட்றான், டே வாடா அந்த கயித்தை அறுத்து விடுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் மதனும் அந்த ரூம்குள்ளே அந்த ரூமில் இருந்த ஒரு சின்ன கத்தியை எடுத்து அந்த கயிறை அறுத்து விட்டுறான். அதுக்கப்புறம் கூட அந்த சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குற எந்த பசங்களுமே ஹெல்ப் பண்ணவே இல்லை. கார்த்திக்கும் மதனும் அந்த பையனை தோள் மேலே தூக்கி போட்டுட்டு படிக்கட் வழியாக ஓடி போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஹாஸ்டலோட வார்டன்களுக்கு எல்லாம் இந்த நியூஸ் போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல் வார்டன்லாம் ஹாஸ்டல் பில்டிங்லேருந்து கொஞ்சம் தனியாக அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் அவங்க ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அவங்க லேட்டாக தான் அந்த இடத்துக்கு வராங்க. இந்த 2 பேரும் தூக்கிட்டு ஓடுறதை பார்த்துட்டு அவங்களும் கூடவே தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்போது ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க, இந்த பையன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த கார்த்திக்கும் மதனும் கேள்விப்பட்ட உடனே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க, இவன் ஏன் இந்த முடிவு எடுத்திருக்கான், ஏன் தற்கொலை பண்ணியிருக்கான், இவனுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை அவங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் காலேஜில் இருக்க எல்லா பசங்களையும் கூட்டிகிட்டு அவனுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே மோட்டிவில் ஸ்ட்ரைக் பண்ணலாம், அவன் எப்படி இறந்தான் அப்படிங்கிற உண்மை நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களையும் சேர்த்து அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்க்கு ஆப்போசிட்டாக அவங்க ஸ்ட்ரைக் நடத்துகிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாமே கிளம்பி வராங்க. கிளம்பி ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கேட்கும்போது, எங்களுக்கு அவன் எப்படி இறந்தான், எதுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டான், இந்த மாதிரி இதுக்கான எல்லா காரணமும் தெரியணும், அதனால தான் நாங்கள் இந்த ஸ்ட்ரைக்கே நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நாங்கள் இதை ஃபுல்லாக விசாரிச்சிட்டோம், இதோட உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பையன் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கான். இவனுக்கு தமிழ் லிட்ரேச்சர் படிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆசை. ஆனால் இவங்க அப்பா அம்மா கட்டாயப்படுத்தி இன்ஜினியரிங் தான் அப்படின்னு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் இன்ஜினியரிங்கில் கொண்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாகவே அவங்க அப்பா அம்மாவுக்கும் இந்த பையனுக்கும் ஃபோன்லேயே நிறைய வாக்குவாதம் வந்துகிட்டே இருந்திருக்கு.
இந்த பையனும் வந்து இன்ஜினியரிங்கில் நம்மளால் படிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப நாளாக மன உளைச்சலில் இருந்துகிட்டே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் எல்லா உண்மையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து கலைஞ்சு போயிட்டாங்க. அடுத்த நாள்லேருந்து காலேஜும் நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த பையன் தங்கியிருந்த ரூம் மட்டும் பூட்டி வச்சுட்டாங்க. அந்த பக்கம் ரூமில் யாரும் போகக்கூடாது அப்படின்னு பூட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நார்மலாக தான் போயிட்டுருக்கு. கார்த்திக்கு மதன் 2 பேருமே பொதுவாக காலையில் வந்து அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது. அதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அந்த மொட்டை மாடியில் வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு நாள் வந்து இவங்க எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிவில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க சுரேஷும் மோகன் அப்படிங்கிற 2 பசங்க வந்து அவங்க கூட நாங்களும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கார்த்திக்கும் மதனும் சரி ஓகே வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி அவங்களையும் சேர்த்து இவங்க 4 பேருமே இப்போ வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இந்த சுரேஷும் மோகனும் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டில் அந்த இறந்து போனால் பார்த்தீங்களா, அந்த பையனோட ரூம் பக்கத்தில் இருக்க ரைட் சைடில் இருக்கிற ஒரு ரூமில் இந்த சுரேஷ் இருக்கார். லெஃப்ட் சைடில் இருக்கிற ரூமில் இந்த மோகன் இருக்கார். 2 பேரும் ஆனால் ஒரே ரூமில் இல்லை, தனித்தனி ரூமில் தான் 2 பேருமே இருக்காங்க. அப்படி ஒரு நாள் நைட்டு வந்து சுரேஷும் மோகனும் வந்து கார்த்திக்கோட ரூமுக்கு போகிறாங்க. கதவை தட்டி ப்ரோ இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் இங்கே தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் அவங்கக்கிட்ட கேட்கும்போது, இல்லை ப்ரோ நைட்டில் வந்து பாத்ரூம்லாம் அந்த வெளியே தான் போகணும், அந்த இறந்து போனால் பார்த்தீங்களா அந்த பையனோட ரூமை தாண்டி தான் போகணும், அந்த வழியாக போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால் இந்த ரூமில் நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடிக்கடி சுரேஷும் மோகனும் கார்த்திக் மதன் இவங்களோட ரூமில் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பொதுவாகவே ஹாஸ்டலில் வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த ரூமில் தான் வந்து இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நைட் நேரத்தில் வந்து வார்டன் வந்து அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்காக வருவாங்க. அந்த டைமில் இவங்க இந்த ரூமில் இருக்கிறது தெரிஞ்சால் அவங்க ரொம்ப பனிஷ்மெண்ட் பெருசாக கொடுப்பாங்க. அப்போது வந்து நார்மல் ஸ்டடி டைம் அப்படிங்கிற காரணத்தினால வார்டன்லாம் அதிகமாக வந்து செக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் சுரேஷும் மோகனும் வந்து ரெகுலராக வந்து கார்த்திக் மதன் இவங்களோட ரூமில் தங்கிட்டு வராங்க. அப்போ தான் ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வருது அப்படிங்கிறதுனால காலேஜ்க்கு வந்து 3 நாள் லீவ் விடுறாங்க. லீவ் விட்டால் வந்து ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த கார்த்திக் மதன் சுரேஷ் மோகன் இவங்க 4 பேருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. எல்லாருமே இந்த ஹாஸ்டல்லேருந்து போயிட்டாங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க, அப்போ நம்ம ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணலாம், அதனால் நம்ம ஊருக்கு போக வேணாம், நம்ம இந்த ஹாஸ்டல்லையே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 3 நாளும் ஹாஸ்டல்லையே இருக்கிறதுக்காக இவங்க 4 பேரும் பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட் மட்டும் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நைட்டில் வந்து பஸ் இருக்காது அப்படிங்கிற காரணத்தினால அவங்க வந்து காலையில் தான் போவாங்க. அதனால் அந்த காலையில் போகிற ஸ்டூடெண்ட் மட்டும் ஒரு சில ஸ்டூடெண்ட் அங்கே இருக்காங்க. அந்த நைட் வந்து மறுபடியும் சுரேஷ் மோகன் இவங்க 2 பேருமே கார்த்திக்கோட ரூமில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ தான் கார்த்திக் வந்து சொல்கிறாரு, இல்லை இந்த டைமில் வந்து யாருமே ஸ்டூடெண்ட் இல்லாத காரணத்தினால வந்து வார்டன் கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவார், இந்த டைமில் இருந்தால் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அதனால் நீங்கள் போய் உங்களோட ரூம்லேயே வந்து படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து சுரேஷும் மோகனும் கிளம்பிடுறாங்க. ஒரு பயத்தில் தான் அங்கேருந்து போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு தனித்தனி ரூமில் தான் ஸ்டே பண்ணணும். சுரேஷ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ரூம்லேயும் மோகன் வந்து ரைட் சைடில் இருக்கிற ரூம்லேயும் தான் ஸ்டே பண்ணணும். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக பயம் இருந்தாலும் சரி இப்போ தங்கி தானே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் வந்து 2 பேரும் அவங்கவுங்க ரூமில் போய் படுத்துடுறாங்க. அவங்க படுத்து தூங்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே சுரேஷோட ரூமோட கதவை யாரோ ரொம்ப வேகமாக தட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அதை கேட்டு சுரேஷ் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்றாரு. சுரேஷ் ஒரு பயத்திலேயே யார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் அந்த பக்கம் இருந்து எந்த ஒரு வாய்ஸுமே வரல, யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் கதவை மட்டும் வேகமாக தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது அவர் பயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் சுரேஷ் வந்து கார்த்திக் அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இப்படி தான் யாரோ வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க, யாருன்னு கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிறாங்க, ஒருவேளை மோகனுக்கு இது இந்த மாதிரி விளையாடுறானோ அப்படின்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சுரேஷ் கூப்பிடுறான். பேசி முடித்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த கதவு தட்டுற சத்தம் வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் மதனுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோகன் தான் கால் பண்ணுறாரு. மோகன் கால் பண்ணி அவரும் அதே மாதிரி யாரோ வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, யாருன்னு தெரியல, கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி என்னடா 2 பேரும் இப்படி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் மதனும் அவங்க ரூமில் இருந்த ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு வெளியே வந்து அவங்களோட ரூமில் இருந்தே அந்த சிவில் டிபார்ட்மெண்ட் ரூமுக்கு லைட் அடித்து பார்க்குறாங்க. அங்கே பார்க்கும்போது யாருமே கதவு தட்டுற மாதிரி எந்த இதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்த்திக் வந்து சுரேஷ்கிட்ட சொல்கிறாரு, யாருமே வெளியில் இல்லை, யார் கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
திடீர்னு மறுபடியும் அதே சத்தம், அந்த கதவை தட்டிகிட்டே இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அப்போ தான் கார்த்திக்கும் மதனுக்கும் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதவுக்கு முன்னாடி ஒரு கருப்பான ஒரு உருவம் நின்று கதவை தட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியும், இவங்க டார்ச் அடித்த உடனே அந்த உருவம் அந்த இடத்துலேருந்து வேகமாக போய் அந்த தற்கொலை பண்ணி இறந்தான் பார்த்தீங்களா, அந்த பையனோட ரூமுக்கு உள்ளே போயிடுச்சு. அந்த கதவை சாத்துற சத்தம் வந்து இவங்களுக்கு கார்த்திக்கும் மதனுக்கும் கேட்குற அளவுக்கு அந்த சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் தான் கார்த்திக்கும் மதனுக்கும் புரியுது, அங்கே ஏதோ தப்பாக நடக்குது அப்படிங்கிறது தெரியுது. சரி, நம்ம தனியாக போகக்கூடாது, தனியாக போனால் பயமாக இருக்குமே, அதனால் பக்கத்தில் வந்து பிரதீப் அப்படிங்கிற ஒரு சீனியர் பையன் வந்து அந்த ரூமில் இருக்கான், அவரையும் சொல்லி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதீப்புங்கிற பையன்கிட்ட போய் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிரதீப் இந்த விஷயத்தையெல்லாம் நம்பவே இல்லை. என்னடா இப்படி காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே, சரி வாங்க போய் பார்க்கலாம், நான் இருக்கெல்லாம் தைரியமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த நைட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே சுரேஷுங்கிற பையனோட ரூமுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டும்போது சுரேஷ் மறுபடியும் யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ கேட்கும்போது தான், யாரும் இல்லை, நான் கார்த்திக்கும் மதனும் தான் வந்திருக்கோம், எங்கள் கூட சீனியர் அண்ணா ஒருத்தர் பிரதீப் அவரும் வந்திருக்காரு, அதனால் நீ கதவை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது சுரேஷ் வந்து அதுக்கப்புறம் தான் கதவையே ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மோகனையும் போய் அவனோட ரூம்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இவங்க 5 பேருமே ஒரு ரூமில் இருக்காங்க. அப்போ வந்து இந்த பிரதீப்புங்கிற சீனியர் பையனுக்கு வந்து பயம் இல்லை, ஏன்னா அவனுக்கு தான் எந்த ஒரு உண்மையும் தெரியாதுல்ல, அதனால் அவன் பயப்படாமல் இருக்கான். இந்த கார்த்திக் மதன் வந்து அந்த உருவத்தை பார்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை பற்றி இந்த சுரேஷ் மோகன் இவங்க 2 பேர்த்திட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னால் பயந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் 5 பேருமே சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. அந்த ரூமில் வந்து 2 கட்டில் தான் இருக்குது, அதனால் ஒரு கட்டிலில் 2 பேராக படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் மதனும் ஒரு கட்டில்லையும் சுரேஷும் மோகனும் ஒரு கட்டிலில் படுத்துக்கிட்டாங்க. இந்த பிரதீப் அவருக்கு கீழேயே படுத்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு தான் அந்த விஷயமெல்லாம் எதுவுமே நம்பலைல்ல அவர், அதனால் நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை வந்து கார்த்திக் தான் பார்க்குறாரு. கார்த்திக் வந்து அந்த உருவம் பார்த்த ஒரு பயத்தில் தூக்கம் இல்லாமல் அவர் வந்து முழிச்சுக்கிட்டே தான் இருக்கார். சரியாக அவர் தூங்கவே இல்லை. பிரதீப் வந்து அந்த கீழே படுத்திருக்காரு பார்த்தீங்களா, அந்த பிரதீப்போட மேலே ஒரு கருப்பாக ஒரு உருவம் வந்து உக்காந்து ஒரு காலை வந்து நீட்டமாக நீட்டி அந்த ரூமோட கதவை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு இன்னொரு காலை வந்து அந்த பிரதீப்போட கழுத்தில் வச்சு மிதிக்கிற மாதிரி தெரியுது. அதை வந்து கார்த்திக் வந்து நேரடியாக பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்து திடீர்னு அந்த உருவம் மறைஞ்சு போயிடுது. அப்போ தான் பிரதீப் வந்து லைட்டாக தூக்கத்துலேருந்து முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்க்கும்போது அவரோட காலை யாரோ இழுத்த மாதிரி ஒன்று தெரியுது. அதனால் அப்போ எந்திரிச்சு சுற்றியும் முற்றியும் பார்க்குறாரு. அப்போ கார்த்திக் தான் முழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கார்த்திகை பார்த்து திட்டுறாரு, ஏன்டா நீங்கள் சொன்னதெல்லாம் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு என்னை பயமுறுத்துறதுக்காக இப்படிலாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கார்த்திக் கிட்ட பிரதீப் கேட்குறாரு. அதுக்கப்புறம் கார்த்திக் சொல்கிறாரு, நான் போய் அப்படி பண்ணுவேன்னா, உண்மையாலுமே ஒரு உருவம் வந்து உங்களோட மேலே உட்காந்து உங்களோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது, உங்களோட காலையும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரிஞ்சுது, அதை தான் நான் பார்த்து அதிர்ச்சியாகி படுத்துட்ருக்கேன், நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு சத்தம், கதவை யாரோ பயங்கரமாக தட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இப்போ 5 பேருமே தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்றாங்க. எந்திரிச்சு கதவை மெதுவாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டு போடுறதுக்காக பிரதீப் போகிறாரு. அப்போ வந்து மற்ற 4 பேருமே கதவை திறக்க வேணாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ பிரதீப் மட்டும் நான் தைரியமாக போய் கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திறக்க போனார். திறந்த உடனே ஒரு பயங்கரமான ஒரு காட்சியாக தெரியுது. அங்கே ஒரு கருப்பாக ஒரு உருவம் நின்றுட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி தெரியுது. அதை பார்த்த உடனே பிரதீப் அலறி போய் அந்த ரூமோட கதவை வேகமாக க்ளோஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த கருப்பு உருவம் வந்து பேச ஆரம்பிக்குது. கதவை திறங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்குது. அந்த குரல் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தற்கொலை பண்ணி இறந்து போனான் பார்த்தீங்களா, அந்த பையனோட குரல் மாதிரியே இருக்குது. இவங்களுக்கு எல்லாருக்குமே இது அந்த பையனோட குரல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே கெஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல், சரி ஒரே வழி தான் இருக்குது, நம்ம வார்டனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடலாம், அவங்க வந்தால் தான் நம்ம வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வார்டனுக்கு ஃபோன் பண்ணி அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. அப்போ வார்டன் வந்து திட்டுறாங்க, ஏன்டா நீங்கள் எல்லாருமே இதுக்கு ஒரே ரூமில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்மை தெரியாமல் திட்டிட்டு, சரி நான் வரேன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வராங்க.
அப்படி அங்கே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிற வார்டனுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்ருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்டன் வந்து அந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் பயத்தில் சரி தனியாக போகக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால ஒரு 2 பசங்களை கூட கூட்டிக்கிட்டு தான் வராங்க. அப்படி அவங்க அந்த பாலத்து மேலே வந்துட்டு இருக்கும்போது அந்த கருப்பு உருவம் வந்து அவங்கள பார்த்துருச்சு. அவங்கள பார்த்த உடனே இவங்க வந்தால் கண்டிப்பாக இவங்க 5 பேர்த்தையும் காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தில் அந்த பிரிட்ஜுக்கிட்ட போய் நின்று அந்த உருவம் வந்து நிலத்துலேருந்து வானம் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு உயரமாக நின்று அவங்கள பயங்கரமாக பயமுடுத்துது. அதை பார்த்த உடனே வார்டனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன பண்ணுறது ஏழு பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் அப்படியே தத்தளிச்சு போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வார்டனும் வந்து இதை உண்மை அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. சரி இதை வந்து இதுக்கு மேலேயும் இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேனேஜ்மெண்ட்டில் ஃபோன் பண்ணுறாங்க. சரி இந்த மாதிரியாக தான் அந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு, இந்த பசங்களை ஏதாவது கொன்னுட போகுது, அந்த பசங்க இறந்துட போகிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் உடனே ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து வார்டன் சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்லேயும் வந்து பசங்க சொன்னால் தான் அது பொய்யா இருக்கும், இவங்க வந்து வார்டனே வந்து சொல்கிறாங்க, அப்போ அது உண்மையாக தான் இருக்கும், சரி நமக்கு இது ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நாளைக்கே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஹாஸ்டலுக்கு வந்துடுவாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் சரி மறுபடியும் 2 நாள் வந்து லீவ் நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம், இருக்கிற எல்லா மொபைலுக்கும் மெசேஜ் பண்ணிடலாம், அப்போ அவங்க வரமாட்டாங்க, அந்த 2 நாளில் நம்ம ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கள காலேஜ் வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து காலேஜுக்கு எக்ஸ்ட்ரா 2 நாள் மறுபடியும் லீவ் விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பாலக்காடுலேருந்து ஒரு மாந்திரீகம் செய்கிறவர் வந்து கூட்டிகிட்டு வராங்க. மேனேஜ்மெண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி அந்த தற்கொலை பண்ணி இறந்து போனான் பார்த்தீங்களா, அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்க பேயை விரட்டிடுறாங்க. விரட்டினதுக்கப்புறம் தான் அந்த பக்கத்து ரூமில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த 5 பசங்களையும் காப்பாற்றிடுறாங்க. அவங்களும் அந்த ரூமில் இருந்து வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து மறுபடியும் காலேஜ் நார்மலாக தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாமே காலேஜுக்கு ஹாஸ்டலுக்கு எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவும் போல் காலேஜ் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த ஹாஸ்டலில் அந்த பையன் இறந்து போனான் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளோரை மட்டும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. அந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே அந்த பூச்சிக்கூடெல்லாம் கட்டி அந்த மாதிரி அந்த நிலமையில தான் அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே இருந்திருக்கு. யாருமே அந்த பக்கம் அலோவ் பண்ணலை. சும்மா அப்பப்போ அந்த க்ளீன் பண்ணுறவங்க மட்டும் அங்கே போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு வருஷம் கழித்து ஒரு கணபதி ஹோமம் வந்து நடத்தி அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ளோரில் அந்த ரூமில் எல்லாமே வந்து பசங்க தங்கறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்போவுமே அந்த பையன் தற்கொலை பண்ணி இறந்தான் பார்த்தீங்களா, அந்த ரூம் மட்டும் க்ளோஸ்லேயே தாங்க இருந்திருக்கு. இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை அப்படிங்கிறது ஒரு முடிவு கிடையாதுங்க. அதை எதிர்த்து போராடுறது தான் ஒரு நல்ல ஒரு குணம். இந்த வீடியோ இத்துடன் முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயங்கரமான சம்பவத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.